நாம இப்ப பாக்குறது வந்து கன்ஸ்ட்ரக்டர். எதுக்கு சார் அந்த கன்ஸ்ட்ரக்டர்ன்றது டீடைலா பார்க்கலாம் ப்ரோக்ராம் மூலமா. சரிங்க சார், கன்ஸ்ட்ரக்டர் எப்படி சார் வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் வேலை செய்யும். ஒரு கன்ஸ்ட்ரக்டரை உருவாக்கிட்டேன் a, bன்ட்டு self.a is equal to a ங்க self.b is equal to b ங்க. சரி ஓகே சார், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லுங்க சார். 2-3 ஃபங்க்ஷன் சொன்னா எப்படி இருக்கும்? ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் காஷன் படங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க மீட் பண்றதுல. நாம இன்னைக்கு பார்க்குற ஒரு அருமையான கான்செப்ட் என்ன வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்றது வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல கிளாஸ் ஆப்ஜெக்ட் மாடல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் ஒரு ஆப்ஷன் வருங்க. கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன சார் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அதாவது ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த குழந்தை மாதிரியே வந்து 2 குழந்தை பிறக்குதுங்க. ஸோ பேபி பார்ன் வித் சேம் சைசஸ், அதே மாதிரி சைஸ்ல வந்து குழந்தைங்க இருக்குங்க. சூப்பருங்க சார். அப்படின்னா வந்து நீங்க என்ன கேட்டு ஒரு வார்த்தை கேட்கலாம், ஏன் சார் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான் இருக்குமா, ஏன் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சான்சஸ் இருக்குங்களே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஆமாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸுமே குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து ஒரு கிளாஸ் இருக்கு, இது ஏன் சார் நீங்க சொல்றீங்கன்னு கேட்கலாங்க. அது காரணம் என்னன்னா, ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா வந்து அந்த கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரே வேல்யூவா இருக்கும், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும் சார் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கும் பொழுது, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் உருவாகும் பொழுதே அதோட வேல்யூ நம்ம இனிஷியலைஸ் பண்ணோம் அப்படின்னா அது பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. இனிஷியலைசிங் an object while creating with a value, அது பேர் தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகேவா? ஸோ நம்ம இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்படுறேன், கண்டிப்பா படிக்கலாங்க. இது என்னுடைய மெயில் ஐடிங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேங்க. ஃபோன் எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க. சென்னையில மதுரையில் மட்டும் தான் ஆஃபீஸ் இருக்கேன். ஒரு சாக்லேட் எடுத்தாங்க, ஜாலியாக பேசலாம். இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்க டீட்டெயிலாக போடுங்க, நான் உங்கள்கிட்ட பேச தயாரா இருக்குங்க. சரி ஓகே, நான் இப்போ பார்க்கறது வந்து கன்ஸ்ட்ரக்டர். எதுக்கு சார் அந்த கன்ஸ்ட்ரக்டர்ன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம் ப்ரோக்ராம் மூலமா. நார்மலா வந்து ஒரு கிளாஸ் எப்படி எழுதுவாங்க, கிளாஸோட பேருங்க. அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு ஆப்ஜெக்ட்டுங்க இஸ் ஈக்குவல் டு கிளாஸோட பேரை கொடுத்தா ஒரு ஆப்ஜெக்ட் உருவாயிடும். இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்று அர்த்தம்ங்க. ஓகேவா? இந்த யூசருக்கு வந்து ஒரு வேரியபிள் இருக்கு, இதுக்குள்ள கிளாஸுக்குள்ள ஒரு வேரியபிள் இருக்கு, ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அது பேர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இதோட பேர் கிளாஸ் நேம்னு சொல்லுவாங்க, கிளாஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து ஆப்ஜெக்ட் பேர்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, அடுத்து நம்ம என்னங்க பண்ண போறோம், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறாங்க. இது பேர் கிளாஸ் மெத்தட் ஆர் கிளாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷனை நான் என்ன எழுதியிருக்கேன்னா வந்து இந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டு இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு யூசரை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த யூசர் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற இந்த மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ண போறேன். இந்த ஏஜை பாஸ் பண்ணி யூ டாட் ஆட் ஏஜ் ஆஃப் யூ டாட் யூசருடைய ஏஜ் என்ன 25 இங்க பாஸ் ஆகும். பாஸ் ஆன உடனே 25 + 20 போட்டீங்கன்னா வந்து 45 அப்படின்ற மாதிரி வந்து இது பிரிண்ட் பண்ணுங்க. இங்க 45 வந்து பிரிண்ட் ஆகுங்க. இதுதான் நார்மலான ஒரு கோடுங்க. ஓகேவா? சரி ஓகே. ஸோ இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ண, ஆக்சஸ் ஆப்ஜெக்ட்ஸ் மெத்தட். சரி ஓகே, எல்லாமே ஓகே சார். இப்போ நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்றீங்கன்னா, பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷன்னா வந்து அதை கால் பண்ண இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக இதை கால் செய்தால் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்னா ஆகாது. நீங்க ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி தான் அதை கால் பண்ண முடியும். இதுதான் நார்மலான ஃபங்க்ஷனாலிட்டி. சரிங்க சார், கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு சார் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் ஏன் வருதுன்னா, இப்போ யூ இஸ் ஈக்குவல் டு யூசர் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, 25 வயசு, ஓகேப்பா 25ன்ற வயசு ஓகே தான். சரி ஓகே சார், நான் இன்னொரு யூசரை கிரியேட் பண்றேன் சார், அவனுடைய ஏஜ் 25 இருக்காது 30ன்னு வேணும் சார் அப்படின்னாலுமே வேற வழி இல்லைங்க, 25 தான் வரும். ஏன்னா இங்க 25 நான் கொடுத்து வச்சிருக்கேன். இதுதான் இருக்கிற பெரிய டிராபேக்குங்க. ஓகேவா சார்? ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கும் போது ஏஜ் வந்து 25 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம். ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கும் பொழுதே நான் ஒரு டேட்டாவை தர வேண்டும் என்றால் இதுல பண்ண முடியாது. ஓகே, இதுக்கு தான் வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் வருதுங்க. சரிங்க சார், கன்ஸ்ட்ரக்டர் எப்படி சார் வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் வேலை செய்யும். ஓகேவா? கிளாஸ் யூசர்னு இருக்குங்க.
ஏஜும் வந்துருச்சுங்க. அடுத்து வந்து லைக் இந்த ஃபங்க்ஷனும் அதே மாதிரி இருக்கு. ஃபங்க்ஷனும் இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுதுங்க. சரிங்களா, ஓகேவா? ஒரு யூசரை கிரியேட் பண்ணிட்டேன். யூசரில் வந்து 20ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து அந்த ஏஜை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஒரு யூசரை கிரியேட் செய்யும் பொழுதே 20 என்று இங்கே தந்து விட்டேன். இங்கே அப்படின்னா இந்த ஏஜ் ஈக்குவல் 25 வந்து இருக்கே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படின்னா அது தூக்கு தேவைப்படாது, அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன். ஏஜ் எவ்வளோப்பா? 20 கூட வந்து 20 சேரும் போது 40 இங்கே பிரிண்ட் ஆக போதுங்க. ஓகே, 40 இங்கே பிரிண்ட் ஆக போதுங்க. ஓகேவா? 40 இங்கே பிரிண்ட் ஆக போதுங்க. ஓகேவா? சரி, இது எப்படி பிரிண்ட் ஆகும்? யா, இங்க பாருங்க. இப்போ வந்து இதுதான் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன சார்னா வந்து அதாவது அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர்னு இருக்கும். ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அது பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர். இது வந்து நீயா கால் பண்ணணும். ஆனா இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் உருவான உடனே சைனிங்க 20 போய் இந்த 20ன்றது இதுல போய் உட்காந்து செல்ஃப்ல போய் உட்காந்துக்கும். இந்த செல்ஃபை மட்டும் நீ பாஸ் பண்ணா போதும், ஏஜ் நீ பாஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா சார்? அப்ப எக்ஸிக்யூட் ஆயிடுமானா இந்த இடத்துல செல்ஃப்.ஏஜ்னு மாத்திக்கணும். இந்த மாதிரி மாத்தினீங்கன்னா மட்டும் போதும், இங்கேயும் நீங்க எந்த பேராமீட்டரும் பாஸ் பண்ண தேவை. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா வந்து நான் இங்க u.age பாஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஏஜை பாஸ் பண்றது பதிலா ஆப்ஜெக்டை உருவாக்கும் பொழுதே ஒரு ஏஜை பாஸ் பண்ணிடு, ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணிடு. ஸோ இப்போ u1 = user of 45 கொடுத்தீங்கன்னா 45 + 20 போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஏஜ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் இதான் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்களுடைய கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் என்ன? அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் அந்த மாதிரி இருக்குங்க. சரி, ஓகே. இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் டெஃபினேஷனாக கொடுத்துருக்குங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய கன்ஸ்ட்ரக்டருங்க. இனிஷியலைஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஒயில் கிரியேஷன். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அதனுக்கான வேல்யூவை அசைன் செய்துவிடு, இனிஷியலைஸ் செய்துவிடு. அதான் கன்ஸ்ட்ரக்டர். C = num of 5ன்னு ஒன்று, இந்த 5 போய் இந்த ஏவோட வேல்யூ செல்ஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ 5ன்னு இருக்கும். C.A ஒன்று உங்களுக்கு 5ன்றது உங்களுக்கு அழகாக பிரிண்ட் ஆகும். 5ன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய வேல்யூ வருங்க. சரிங்களா, ஓகேவா? அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்டர் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஓகேவா? கிளாஸ் கால்குலேட்டர்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். சரி, ஓகே, கிளாஸ் இருக்கு. ஒரு கன்ஸ்ட்ரக்டரை உருவாக்கிட்டேன். A,Bன்ட்டு self.A = Aங்க, self.B = Bங்க. இப்போ cal = calculator of 20,10 ஒன்று. ஸோ 20,10 வந்து இங்கே போய் 20 வந்து ஏல போய் உட்காந்துக்குச்சுங்க. பியில் வந்து self.Bல வந்து 10ன்றது உட்காந்துருச்சுங்க. சரி, ஓகே, சூப்பர். ஸோ self.Bல எல்லாமே உட்காந்துச்சுங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து print of cal.A cal.B அப்படின்னு சொன்னோம்னா வந்து 10ம் 20ம் 10ம் சேரும்போது 30ன்னு வருதுங்க. சூப்பர். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய கோட் வேலை செய்யுங்க. ஓகேவா? இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலாமா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரிங் போட்டிருக்கேன். செல்ஃப் நேம் ஏஜென்ட்டு. நேமில் வந்து காஷிவும் 15ன்றது ஏஜ்லையும் நான் போட்டிருக்கேங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறேங்க. u.name u.age அப்படின்னு பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஓகேவா? இதை பிரிண்ட் பண்ணலாமா? நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ரன் மாடியூல் கொடுக்குறேங்க, எக்ஸிக்யூட் பண்ண போகிறேங்க. காஷு 15ன்னு சூப்பராக வந்துச்சுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய கன்ஸ்ட்ரக்டர் வேலை செய்யும். கன்ஸ்ட்ரக்டரை பற்றி டீட்டெயிலாக அனிமேஷனோட வந்து இந்த லிங்க்கில் போட்டிருக்கேன். இந்த லிங்க்குக்கு போங்க. டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக இருக்கும், போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து வந்து பைத்தானில் வந்து நான் இன்டர்வியூ கொஷின்ஸ் தான் படிக்கணும் சார் ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கிட்டத்தட்ட 400-500 கொஷின்ஸ் வந்து நான் இந்த இடத்துல போட்டிருக்கேங்க. பைத்தான் இன்டர்வியூ கொஷின்ஸை போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்னங்க பார்க்க போகிறோம்? அடுத்து பார்க்குறது வந்து மோர் ஆப்ரேஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க.
ஸோ என்னோட ப்ரீவியஸ் பைத்தான் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சினா கண்டிப்பாக பார்க்கலாங்க. நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். காஷு இன்ஃபோடெக் சேனலில் போய் பாருங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தரதுக்கு ஆசைப்படுறேங்க. டெய்லி ஒரு டெக்னாலஜி வீடியோஸ் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போங்க. சரி, ஓகே சார், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லுங்கள் சார். 2-3 ஃபங்க்ஷன் சொன்னால் எப்படி இருக்கும்? அதே கிளாஸ் கால்குலேட்டர் இருக்குங்க, அதே ஃபங்க்ஷன் தான் இருக்குங்க, அதே கோடு தான் நான் போட்டிருக்கேங்க. ஓகே, அதே கோடு தான் போட்டிருக்கேன். இப்போ மல் அப்படின்னு ஒரு மல்டிப்ளிகேஷனுக்கான ஒரு ஃபங்க்ஷனை போட்டிருக்கேன். செல்ஃப்ன்ற ஒரு வேரியபிளை போட்டிருக்கேன். ஓகே, செல்ஃபுங்க. இப்போ கால்குலேட்டர் 2,3ன்னு ஒன்று கிளாஸுக்கான ஃபங்க்ஷன் கிளாஸ் கால் ஆகுதுங்க. ஸோ ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்கோர் யூனிட் கால் ஆயிடுச்சுங்க. கால் ஆகி அந்த டேட்டாவெலாம் வந்துச்சுங்க. 2,3 செல்ஃப் டாட் ஏல வந்து 2 வந்துச்சுங்க. செல்ஃப் டாட் பியில் பார்த்தீங்கன்னா வந்து 3ன்றது போய் உட்காந்துக்குச்சுங்க. இப்போ செல்ஃபுக்குள்ள என்ன இருக்கு? A = 2, B = 3ன்றது இருக்குங்க. ஓகேவா? இப்போ மல் மட்டும் பார்த்துச்சுங்க. இப்போ வந்து செல்ஃப் மல் ஆஃப் செல்ஃப்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக 2x3ன்ற மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ பிரிண்ட் ஆஃப் கேல் டாட் மல் அப்படின்னு டக்குன்னு வருதுங்க. உங்களுக்கு வந்து 2, 3, 6ன்னு அழகாக பிரிண்ட் ஆயிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய கோடு வேலை செய்யுங்க. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்க. ஆஹா, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எழுதியிருக்க போல இருக்கு. ஸோ கால்குலேட்டர் ஆஃப் 9,3 கேல் டாட் ஆட்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வந்து 9,3 என்னாச்சுன்னா 9 போய் இங்கே உட்காந்துக்கும், 3 இங்கே உட்காந்துக்கும். கேல் டாட் ஆட்னு ஒன்று அப்படியே 9 + 3 அப்படின்னா 12. 9 + 3னா வந்து 12. 6 9 × 3னா 27. 3 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகுங்க. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக போய் அழகாக போய் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வருங்க. ஓகே, இதுதான் வந்து உங்களுடைய கன்ஸ்ட்ரக்டருங்க. ஓகேவா? சரி, ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸுங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆடுக்கு ஒரு ஃபங்க்ஷன், சப்புக்கு ஒரு ஃபங்க்ஷன், மல்க்கு ஒரு ஃபங்க்ஷன், டிவிஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே வந்து ஆடு, சப்பு, மல்லு, டிவ்னு கால் பண்ணியிருக்கேங்க. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாமா? எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு 12, 6, 27, 3ன்ற மாதிரி வருதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய கன்ஸ்ட்ரக்டர் வேலை செய்யுங்க. ஓகேவா? நிறைய விஷயங்கள் இருக்குங்க டெக்னாலஜி படிக்க வேண்டியது. நான் உங்களுக்கு கைட் பண்ண தயாராக இருக்கேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ அப்பார்ட் ஃப்ரம் வந்து நிறைய கோர்சஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எப்போ வேணும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் சேனல் பிகினர்ஸ் காஷன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நல்ல நிறைய விஷயங்களை சொல்லுங்கள் எல்லாருக்குமே. நன்றி, வணக்கம்.